ஆன்மீகம் என்ற இயக்கங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். முதல்ல பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் அனஸ்டாஷியாவுக்கும் இந்த பூமி மாதாவுக்கும் இயற்கைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு அனஸ்டாஷியா புக்கினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அனஸ்டாஷியான்றவங்க யாருன்னா ஒரு பெண்ணு. அவங்க ரஷ்யால உள்ள டைகா ரீஜன்ல இருக்கிறவங்க. அவங்க அந்த காட்டு பகுதியில செடார் மரங்களுக்கு நடுவுல இருக்காங்க. அந்த 550 வருஷம் வாழக்கூடிய அந்த மரங்கள், அத கடைசியில அந்த ரிங்கிங் அதுல வர அந்த சவுண்ட் வரதுனாலதான் அந்த ட்ரீக்கு ரிங்கிங் செடார்னு அந்த பேரு. இந்த புக்கை எழுதினவர் விளாடிமிர் மெக்ரே. அவரும் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன். அனஸ்டாஷியா ஒவ்வொரு நாளும் நிறைய விஸ்டம்ஸ் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விளாடிமிருக்கு. அப்போ அவர் கேட்கிறாரு, இவ்வளவு ஞானம் உனக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அனஸ்டாஷியா சொன்னா, நானும் ஒரு பெண்ணு தான், நானும் ஒரு மனுஷிதான். உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதேதான் எனக்கும் என்னுள்ளயே இருக்கு. அதாவது படைக்கப்பட்டப்பவே கடவுள் பாதி மனுஷன் பாதியா தான் படைச்சிருக்காரு. அதனாலதான் கடவுள் தன்மையில என்ன இருக்கோ அதுதான் மனுஷ தன்மையில இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதனாலதான் இந்த மனிதனுடைய பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. அப்போ விளாடிமிர்ட்ட கேக்குறாங்க, நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது நான் சொன்ன ஒவ்வொன்றையும் ஒரு புக்கா நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை ஒரே இடத்துல உட்கார்ந்து கொடுக்க முடியாதுன்னு அப்படி நடந்துகிட்டு ஒரு போட்ல விளாடிமிரோட போறாங்க. அப்ப போய்கிட்டே சொல்றாங்க, விளாடிமிர் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் கண்ணை மூடிக்கிட்டு சுத்தி என்ன நடக்குதுன்றத ஒவ்வொன்றா சொல்லிடுறாங்க. இந்த சத்தம் கேட்குது, அந்த பேர்டு சத்தம் கேட்குது, அந்த இலை சத்தம் கேட்குது, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச தூரம் போன உடனே அனஸ்டாஷியா என்ன செய்யறாங்கன்னா, விளாடிமிருடைய தலைய பின்பக்கமா தன்னுடைய மார்பு மேல சாய்ச்சிக்கிட்டு இப்ப பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரிதான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மார்போட அவங்க இது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னுடைய இதய துடிப்பை கேட்கலையா அப்படின்னு, கேக்குது அப்படின்னு. அப்போ தன்னுடைய கைய அவங்க மார்பு மேல வைக்கும்போது இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு இன்னும் ஆனந்தமா இருக்கு. அதாவது குடும்பத்தோட, அப்பா அம்மாவோட, குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமான எப்பவுமே அனுபவிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த கையை எடுத்த உடனே திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும். அப்போ நீ கையை எடுக்காத, நீ கையை அப்படியே நான் கையை வச்சா என்னுடைய எனர்ஜி உனக்கு கொடுத்ததுனால நீ இவ்வளவு இதா பார்க்க முடிஞ்சது. ஆனா என்னோட எனர்ஜி டவுன் ஆகிட்டே வருது, அதனாலதான் நான் கையை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கைய வச்சதுனாலதான் இவ்வளவு சந்தோஷம் எல்லாம் வந்திருக்கா நமக்கு அப்படின்னு அவர் திங்க் பண்றாரு. இப்படிதான் ஆதாம் ஏவாள் கூட அப்ப இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல பைபிள்லயும் அது மாதிரி போட்டிருக்கு. ஆமா, பைபிள்ல முழுசும் போட மாட்டாங்க. அவ்வளவு போட்டா நம்மளால நிச்சயம் படிக்க முடியாது. அவ்வளவு ஞானம் இருக்கு, அவ்வளவு எழுதவும் முடியாது. அதெல்லாம் அவ்வளவு மலையளவு இருக்கும், நம்மளால படிக்க கூட முடியும். எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவுதான் அதுல போடுவாங்க. அந்த ஒரு ஒன் மைண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அவங்க ஆலோசனை செய்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் அப்போ வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம மனுஷர் கூட என்ன பண்றோம்னா, ஒரு குழந்தையை பெத்துக்கணும் அப்படின்னா அது கஷ்டம், வீடு கட்டணும்னா அது கஷ்டம், மேரேஜ் பண்ணணும்னா அது கஷ்டம், படிக்கணும்னா அதுவும் கஷ்டம். சரி, அது ஒவ்வொன்றையும் கஷ்டம் சொல்லும்போது அது கஷ்டமா தான் இருக்கும். அது ஏன் கஷ்டம்னு நினைக்கணும்? அது ஒவ்வொன்றையும் நம்ம செய்யும் போது அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய ஆற்றல், அதை படிப்பினை எல்லாமே நமக்கு அதுல கிடைக்கும்ன்றத நம்ம திங்க் பண்ணோம்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. நம்ம அதை மனசுக்குள்ள அதை போடுறதுனால கஷ்டம் கஷ்டம் சொல்றதுனால எந்த வேலை செஞ்சாலும் கூட அது கஷ்டமா இருக்கும். ஈவன் படிக்கும்போது ஒவ்வொரு இது படிக்கும்போது நமக்கு அதுக்குள்ள ஞானம், அதுக்குள்ள புரிதல் எல்லாம் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா படிப்பு கூட கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டம் சொல்றதுனாலதான் அது கஷ்டமாவே நமக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது இஷ்டமா நீ செய்யும் போது எதுவுமே கஷ்டம்ன்றது கிடையாது
அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு உதாரணத்தை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த ஒரு ஒரு பையன் இருந்துகிட்டு கிளாஸ்ல கொஞ்சம் லேசியா இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருது. அந்த கிளாஸ்ல டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா போகும்போது ஒரு ஹோம்ஒர்க்குக்காக ஒரு சம் போட்டுட்டு போறாங்க. அப்ப எல்லாரும் போயிடுறாங்க. இவன் முழிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு சம் போர்டுல இருக்கு. அப்ப நமக்கு ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னு அவன் என்ன பண்றான், அதை எழுதிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை முயற்சி எடுத்து அதை செய்து எடுத்துட்டு வந்து காலையில முதல்ல அவன் தான் சப்மிட். அது சப்மிட் பண்ண உடனே அந்த அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, இது யார் போட்டது, உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படி எல்லாம் கேக்குறாங்க. இல்ல சார், நீங்க அதை போட்டீங்க இல்லையா, நான் அதை எடுத்துட்டு போனேன், வீட்டுக்கு எழுதிட்டு போனேன், நான் லேட்டா பண்ணிட்டேன்னு எழுதிட்டு போனேன். வீட்டுல நானே முயற்சி எடுத்து அதை நான் செஞ்சேன், எனக்கு அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ அதுல என்னன்னா, அந்த பையனுக்கு வாத்தியாருக்கே தெரியாதுக்காண்டி ஒரு வார்த்தை அவன் கேட்டிருந்தாங்க. அவன் என்ன செய்வான், வாத்தியாருக்கே தெரியல, நமக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு அவன் அசால்ட்டா விட்டுருப்பான். ஸோ அது உனக்கு எதுவுமே தெரியாத நிலையில தான் செய்யணும் அந்த எண்ணம் மட்டும் இருந்ததால அவனால அதை செஞ்சு முடிக்க முடிஞ்சது. இப்படிதான் ஒவ்வொன்றுலயும் நம்ம பிள்ளையும் நடந்துட்டு இருக்குது. அது இன்னொருத்தர் சொல்றத மனசுல போடும்போதுதான் முடியாது, இது வராது, இது செய்யாது அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்டை போடாம எல்லாமே முடியும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எண்ணம் வரும்போது எதையுமே நம்மளால கூட செய்து காட்ட முடியும், சாதிக்க முடியும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆஹ் இந்த இடத்துல கூட அந்த ஆதாம் ஏவாளை கூட நியமிச்சது கடவுள் எதுக்காக நியமிச்சாருன்னு சொன்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி புத்தி சொல்லிக்கிட்ட எல்லாம் யாரும் கிடையாது. கடவுள் அவங்கள நியமிச்சது இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அவங்களுடைய சக்தியும் அதனுடைய பெயரும் அதுக்குரிய இதுவும் கொடுத்து நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. இந்த சக்தி எல்லாம் யார் கொடுக்குறா? மனுஷரை நாம தான் கொடுக்குறோம். நாமக்குள்ள எவ்வளவு இருக்குன்றது நமக்கே தெரியல. இந்த மனுஷத்துல இருந்தா இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, இப்ப அது ஒரு ஒரு வைல்டு அனிமல், ஒரு அனிமல் என்ன பண்ணுது, நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடிச்சா என்ன ஆகும், அது அந்த ரேஷியோ அந்த இது வருது. அது இந்த தாட் எங்க இருந்து வந்துச்சு, அது கடிச்சா இது மாதிரி வரும் அப்படின்ற தாட் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மைண்ட்ல அதை போட்டிருப்போம். அதனால அது என்ன ஆகுது, ஆமா இப்படி வருமே இப்படி வருமேன்னு அந்த தாட்னாலேயே நாம அதை பார்த்து பயப்படும். இதுவும் நடக்கும். அதுலயும் நம்ம அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஓ இப்படி நடந்தா இப்படி நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுல இருந்து நம்ம எப்படி சரியா வரணும்? அப்படின்றதையும் நம்ம கத்துக்கிடணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அனஸ்டாசியா ஏன் இந்த விளாடிமரை தேர்ந்தெடுத்தாங்க? எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்களே, இவங்களுக்கு இருக்க ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுக்காக இப்ப அந்த இது வருது. அது ஏன்னா அவங்க அடிக்கடி சண்டை போட்டு சண்டைனாக்கா விளாடிமிர் வந்து அடிக்கடி திட்டிகிட்டே இருக்காரு. நீ வந்து ஜங்கிள்ல இருக்கிறதுனால உனக்கு அன்பு இல்லை, மிருகத்தனம் இருக்குது, நீ மனுஷி கிடையாது, இப்படி அடிக்கடி அவர் திட்டிட்டு இருக்கும்போது அவங்க அழுறாங்க. அழுதுட்டு இருக்கிறது மாதிரி விளாடிமிர், நீங்க என்னைய ஒரு நாளாவது முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு, உன் கண்ணை என்னத்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல கொஞ்சம் அன்போட அந்த லவ்வோட எனக்கு என் கண்ணை பார்த்து பேசுங்களேன் அப்படின்னு. அப்ப அவர் கண்ணை ஒரு தடவை அவர் ஏறெடுத்து அனஸ்டாசியா பார்க்கும்போது அவருக்கு அப்பதான் தெரியுது, ஏதோ தெரியுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இப்படி பார்க்கும்போது அந்த இது அவருக்கு தோன்றுது. அந்த இரவு, ஒரு நாள் இரவுல அந்த இதுக்காக வருவார் இல்லையா, பிசினஸ்க்காக வரும்போது ராத்திரி ஆயிடுது. அப்போ அந்த ஷிப்பை வந்துட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அங்க ஒரு கார்னிவல், ஏன்னா சும்மா இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு கார்னிவல் மாதிரி வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அந்த கிராமத்து மக்களுக்கு. இங்க வந்து ஒரு ஷிப் வந்து தங்கி இருக்குது. இதுல வந்துட்டு ஒரு கார்னிவல் நடத்துறோம், எல்லா பாட்டு டான்ஸு உணவுப் பொருள் எல்லாமே இருக்கும். அதுக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டு இங்க எல்லாரும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆணும் பெண்ணும் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த நேரத்துல கேட்டுட்டு அனஸ்டாசியாவும் அதுல கலந்துக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஸ்குரில், ரேபிட்ஸ் இதெல்லாம் அந்த மஷ்ரூம், ட்ரை மஷ்ரூம், நட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அதை அவங்க சேர்த்து வச்சதை பக்கத்து ஊர்ல கொண்டு அதை வித்துட்டு அதுக்குரிய காசை வாங்கி தனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்றதுனால அந்த இதுல போய் என்ஜாய் பண்ணணுன்றதுனால ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டான்ஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு அழகான ஒரு ஷூ வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு டிக்கெட்டுக்கான காசு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த ஷிப்ல அவங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனோடனே பக்கத்துல
ஒரு கேபின் மாதிரி இருக்கு. அதுல வந்துட்டு இவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்ன்றதுனால இவருக்கு தனியா ஒரு கேபின்ல வச்சு அவர் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த இதுல வந்துட்டு அந்த பாட்டுக்கு இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இல்லையா, நல்லா சத்தமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க போறாங்க. போயிட்டு அங்க பார்க்கும்போது முதல்ல அந்த ரூமை தான் அவங்க பாக்குறாங்க. சரி, அவங்க வேலையா இருக்காரு, அதனால கதவை திறக்காம மாதிரி பாக்குறாங்க. அப்ப இவர் கேக்குறாரு டாடிம, இங்க வந்து பாக்கணுமான்னு சொன்னாங்க. நீங்க அங்க போங்க, அங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனாலும் இவங்க போகாம அங்கேயே நின்று அதை திறந்து பாக்குறாங்க. அப்ப சரி வாங்க, இங்க பாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உள்ள வர சொல்லிட்டு உள்ள பாக்கிறதுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அப்போ அவர் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாருன்னா, இவங்க எல்லாம் வில்லேஜ் பீப்புள் தானே, அவங்களுக்கு படிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஒண்ணு காட்டி விடலாம் அப்படின்றதுனால அவங்க ரூம் எல்லாம் சுத்தி காட்டிட்டு, ஏன்னா அவர் அந்த ஷிப்போடைய கேப்டன்றதுனால அவர்கிட்ட அந்த விசிஆர், டிவி, அப்புறம் சோஃபா அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறதெல்லாம் அவர் சுத்தி காட்டிட்டு வந்துட்டு, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொண்டாந்து விட்டு ஒரு சோஃபால உட்கார வச்சு ஒரு ட்ரிங்கை கொடுக்குறாரு அனஸ்டாஷியாக்கு. அப்ப அனஸ்டாஷியா கேக்குறாங்க, இது உங்களுக்கு சேலஞ்சான ஜாப் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க. அப்ப அவருக்கு ஆச்சரியமாகும், ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கா, இவனுக்கு இவ்வளவு ஞானமா கேட்கறாரு அப்படின்னு அதை மாத்துறதுக்காக, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு விடுறாரு. அப்போ இதெல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டு அவ சொன்ன உடனே விளாடிமிருக்கு அந்த ரூம்ல இருந்து அவளை காட்டி எல்லாம் முடிச்சிட்ட உடனே, ஆமா இவ்வளவு தூக்கி அப்படியே வெளியில அனுப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, முடிஞ்சிச்சு இல்லையா, எல்லாம் செஞ்சாச்சு இல்ல, அப்ப போலாமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில கூட்டிட்டு வரத்துக்கு பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க இதை பார்த்துட்டு சொல்லும் போது இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அப்போ அன்னைக்கு அந்த ரூம்குள்ள வந்தது நீதானா? ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் உங்களை பாக்குறேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு உடனே எல்லாம் பார்த்து, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி வச்சு ஏதோ பேசி என்னைய உடனே எல்லாம் முடிச்ச மாதிரி சரி போலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வெளில விட்டீங்க. வெளியில விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, எக்ஸிட்லயே கொண்டாந்து என்னைய ஷிப்பை விட்டு வெளியில கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் அது பக்கத்துல இருக்க பாட்டு டான்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், ஏன் அங்க போய் பண்ணுங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லல. ஏன்னா நான் வந்து அந்த போட்டிருந்த ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேபியா இருந்ததுனால உங்களுக்கு அது அங்க கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படின்னு அவர் அப்பதான் ரியலைஸ் பண்றாரு. ஆமா, அத சாரி, எனக்கு அப்ப தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்றேன். நான் வந்து சும்மா வரலங்க, டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன், நல்ல ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தேன், நல்ல ஷூ எல்லாம் போட்டுட்டு வந்தேன், நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதுனால நான் வந்தேன். ஆனா நீங்க என்னை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டீங்க, சாரி அப்படிலாம் சொல்லும் போது, இல்ல எனக்கு அப்போ ஒண்ணும் தோணல. ஆனாலும் எனக்கு என்னமோ திரும்பி போக மனசு இல்லாம நான் அங்கேயே நின்னு அங்க என்ன நடக்குதுன்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நீங்க என்னை விட்டுட்ட பிறகு அந்த ஷிப்ல இருக்க அந்த பைலட் கிட்ட போயிட்டு நீங்க பேசுனீங்க, 2 பேருமா பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப யூனிஃபார்மோட இருக்கும்போது ரஷ்யன் பீப்புள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அழகா இருந்தீங்க நீங்க. அங்க உள்ள பெண்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க மேல அந்த தோல் மேல கை வச்சு அவங்களோட நீங்க என்ஜாய் பண்ணீங்க, ட்ரிங்க் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நீங்க அந்த பெண்கள் உங்களை கண்ணோட பார்க்கும்போது அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா, நான் அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உனக்கு அந்த எண்ணம் அந்த மாதிரி கூட ஆசை இருக்குதா அப்படின்னு தெரியாது, எனக்கு அப்படி இருக்குதான்னு தெரியாது, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க, அவங்களோட டான்ஸ் ஆடினீங்க, அவங்களுக்கு ட்ரிங்கை ஊத்தி கொடுத்தீங்க, அதெல்லாம் கூட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த பெண்களும் உங்களுக்கு வந்து உங்க மேல ரொம்ப லவ்வோட இருந்தாங்க, அவங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா கிடையாது, ஆனா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் நான் பார்த்து. ஆமா, நீ அப்படி பார்த்துட்டு இருந்த இல்லையா, நீங்க ஏன் உள்ள வந்து கலந்துட்டு இருக்க கூடாது, நீதான் டிக்கெட் வாங்கியிருந்தேன் கலந்துருக்கலாம், நீதான் ஒண்ணுமே சொல்லி கூப்பிட்டுருந்தா நான் உடனே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க கூப்பிட்டாதான் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்லதாதான் கடைசியா முடியுது. அதனால உனக்கு அந்த டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு. இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒரு தடவை பார்த்துட்டா அந்த டான்ஸ் நான் நல்லா கத்துக்கிட்டு அவங்கள விட நான் ரொம்ப நல்லாவே ஆடுவேன் அப்படின்னு. அப்ப அந்த அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடியும் போது ஒரு பெல்லு ரிங் ஆகுது. அந்த பெல்லு ஆகும்போது அந்த அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, விளாடிமிர் இதுக்குள்ள முடிச்சிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கட்டும் அப்படின்னு திருப்ப அவர் அனௌன்ஸ் பண்ணி, இன்னும் 1 ஹவர் அதிகப்படுத்திருக்கோம், என்ஜாய் பண்ணுங்க நல்லா, யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப் கேப்டன் ஆஃப் ஷிப் சொல்றாரு.
அதனால திருப்பி 1 மணி நேரம் அதையும் படுத்தி அங்கேயும் என்ஜாய் பண்ண. அது முடிச்ச பிறகு அந்த பெண்ணோட அந்த விளாடிமிர் அந்த கேபினுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு நீங்க கூட்டிட்டு போனது நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மழை பெஞ்சுது. மழையில நீ நினைஞ்சிட்டு இருந்தது. ஆமா, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா நினைஞ்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஏனோ எனக்கு திரும்பி போகணும்னு தோணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அது பண்ணிட்ட பிறகு நீங்க காலையில எழுந்து வெளியில வரும்போது அங்கதான் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க விட்டுட்டு போகாதீங்க, கூட்டிட்டு போங்கன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. ஆனாலும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரையும் அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி கொண்டாந்து வெளியில விட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு. அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அவளை எவ்வளவு சமாதானப்படுத்தினா கூட முடியல. எங்களை கூட்டிட்டு போங்க, ஐ லவ் யூ விளாடிமிர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கேட்கல. ஆனா நீங்க ஷிப்பை என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ண அது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்ட்ல இவங்க பேசுறது உங்க காதுக்கு விழவே இல்லை. அதனால நீங்க கிளம்பிட்டே நீங்க ஓடி வந்துட்டே இருக்காங்க. விளாடிமிர் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அப்ப நான் தனியா நின்றுட்டு தான் பார்த்துட்டு. ஆனா எனக்குள்ளவும் அந்த எண்ணம் என்ன எப்படி வந்துச்சு தெரியாது. நானும் சேர்ந்துகிட்டு வந்து ஐ லவ் யூ விளாடிமிர் அந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே எனக்குள்ள என்ன அந்த நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னவோ போல இருந்துச்சு. அந்த மூமெண்ட் தான் என்னைய இவ்வளவு தூரம் என்ன மாத்திருச்சு. அதனால அப்ப போட்ட தாட்டு தான், உங்களை நான் இங்க வரவழைக்கணும், உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும், உங்களோட நான் ஒரு ஆண் குழந்தைய பெற்றுக்கணும், அப்படியெல்லாம் அப்ப போட்ட தாட்டு தான் இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றேன். இது எனக்கும் உனக்கும் உள்ள ஒரு பந்தம். நீங்க அன்னைக்கு என்ன அதுல பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா இது நடந்தே இருக்காது. இதுவும் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அவங்க நீங்க இவ்வளவு திட்டினா கூட எனக்கு அதை ஹர்ட் பண்ணாம நானும் அதை பொறுத்துக்கிட்டுவேன். பிகாஸ் ஐ லவ் யூ விளாடிமிர் அப்படின்னு சொல்றேன். அப்போ விளாடிமிர் நினைக்கிறார், இவ்வளவு ஞானம் இருக்கிற பொண்ணுனாலும் அவளும் ஒரு இயல்பான ஒரு மனித இனம்தான். அவளுக்குள்ளேயும் உணர்வு இருக்கு. அவளுக்கும் இதெல்லாம் சந்தோஷமும் இருக்கு. இது மாதிரி ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் இப்பதான் அதை உணர்றாரு. அப்போ இவ்வளவு சொல்றா, நானும் ஒரு பெண்ணுதான், எனக்கும் அந்த ஆசைகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது எப்படி நடந்திருக்கு பாருங்க. முதல்ல அந்த இது தொடக்கம் வரும்போது எதனால உடனே அவங்களுக்கு அவர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு அப்ப நாம நினைச்சோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஆனாலும் இவ்வளோ இது 20க்கு 22 இதுக்கு பிறகுதான் நமக்கு அதனால அதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத இதுல புரிஞ்சுக்க முடியுது. அந்த லவ்னால நீ எது சொன்னாலும் என்னால அது தாங்கிக்க முடியுது. ஐ லவ் யூ விளாடிமிர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டார்க் ஃபோர்ஸ பத்தியும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க முன்னாடியே. இங்க இன்னொரு தடவை சொல்றாங்க. கடவுள் அதாவது டார்க் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு விளாடிமிர்ட்ட சொல்லும்போது, இந்த கடவுள் தன்மையில இருந்து தூரம் விலகுது. அதாவது நம்ம பார்க்க முடியாம போறதும், மறந்து போகக்கூடியதாகவும் இருக்கிறதும், அப்புறம் அந்த டெக்னாலஜில ரொம்ப உபயோகப்படுத்துறதும், இதெல்லாம் கூட டார்க் ஃபோர்ஸ்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில கூட அந்த அந்த அதாவது ஒரு கேப் ஒண்ணு கிடைக்கும். அந்த கேப்னாக்க அதுக்கு ஒரு இது சொல்றாங்க, டார்க் ஃபோர்ஸ் விண்டோ ஆஃப் டைம் சொல்றாங்க. அதாவது ஃப்ரீ வில். அந்த இடத்துல நமக்கு அந்த இது வேலை செய்யும். அது என்னன்னா நம்மளுடைய முயற்சி, அதாவது ஆற்றல். அதுலதான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். அது எப்படி வரும்னா தியானத்து மூலமா தான் அது நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ அந்த மாதிரி நேரத்துக்குன்னா என்னோட நீ எப்பவுமே இருப்பியா அப்படின்னு விளாடிமிர் அனஸ்டாசியா முடியாது, யாரு யாருடனும் இருக்க முடியாது. நான் கொடுக்குற ஞானத்தை அந்த விஸ்டம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ அங்க உபயோகப்படுத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதனை செய்யணும்னு சொன்னா அது எதுல மூலமா செய்ய முடியும், தியானத்தின் மூலமா செய்ய முடியும். இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா எதோட இருக்கணும், பூமியோட கனெக்ட் ஆகி இருக்கணும், பூமிக்கு கிட்டக்கவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆதாம் ஏவாள்லாம் கூட அவங்க நேச்சரோட கனெக்டா இருந்ததுனாலதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற. அந்த பூமிக்குள்ள வரதையே நாம சாப்பிடும் போது நமக்குள்ள அந்த நெகட்டிவ் இதை கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு நிறைய அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு அனஸ்டாசியாவுக்கு இந்த இந்த ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காங்க, இந்த செடிகள் வச்சிருக்காங்க, அந்த டவுனா இருந்தாலும் சரி, வில்லேஜா இருந்தாலும் எங்க வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த புத்தகத்தை பத்தி பேசும்போது அனஸ்டாசியா சொல்றாங்க, உனக்கு இந்த புத்தகம் எழுதுனால நிறைய பணம் கிடைக்கும், தினம் தினம் கிடைக்கும்,
லட்சக்கணக்குல, அதாவது மில்லியன் கணக்குல உனக்கு பணம் கிடைக்கும். சரி, உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு விளாடிமிர். எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடி எப்படி அந்த ஃப்ரீயா லேண்ட் கொடுத்தாங்கல்ல கவர்மெண்ட், அது மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீயா சீட்ஸ் விதைகளை வந்து கொடுத்து ஃப்ரீயா காசுல கொடுக்குற மாதிரி பண்ணா பரவாயில்ல அப்படின்னு அதையும் நாம கவர்மெண்ட்ல சொல்லி நம்ம செய்யலாம். ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறார். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யாவில ரஷ்யா வந்து பெரிய கண்ட்ரி. அங்க உள்ள எல்லா விவசாயிகளையும் வர வச்சு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அவங்க செய்யற அந்த விவசாயம், அதாவது அந்த பயிர் செய்யற அந்த பொருள்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு டிஸ்பிளே பண்ணி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கொண்டு வந்ததையும் அவங்க தேவையானதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மீதியை வந்து ஒவ்வொருத்தரும் அதை பங்கிட்டு எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரிலாம் செய்யணும். ஓகே, அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை செய்யவும் செய்யறாங்க. அதை செஞ்சுட்டு மிச்சத்தை அவங்க எடுத்துட்டு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன் சைடு அப்படி ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தர் கையிலயும் அந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், பூக்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் என்ன அழகா இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, எங்க என்ன நடக்குது அப்படின்லாம் ஒவ்வொருத்தரை கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி விவசாய கார்னிவல் இங்க நடக்குது, அதுல இந்த மாதிரிலாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு. அப்போ அதுல நிலம் இல்லாதவங்க கூட அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்த திங்ஸையும் அவங்க அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அவங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துட்டு போற மாதிரி அதை நடத்தினாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் அங்க இதே மாதிரி அது நடந்துகிட்டு இருக்குது. இது என்ன, இது என்னன்னா கவர்மெண்ட்ல அப்போ விளாடிமிர் சொல்லி இதை கவர்மெண்ட்லயே நம்ம சொல்லி அதுக்கு ஒரு நாள் நம்ம டிக்ளேர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு. அப்போ 1996 இந்த புக்கு வெளியில வந்துச்சு. 1997 அதே கவர்மெண்ட் இந்த புக்கை பார்த்த பிறகு அந்த ஒரு நாள விவசாய நாள், அதாவது எர்த் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கு. அதனால அந்த புக்கை படிச்சவங்க நிறைய சயின்டிஸ்ட், ஆத்தர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அவங்க எல்லாம் கூட நிறைய மீட்டிங்ஸ், செமினார்ஸ் அதெல்லாம் போட்டு நிறைய அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அனஸ்டாசியா சொன்னது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சாங்களோ அது அத்தனையும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுல. அது மட்டும் இல்ல, நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் இதை கூட இதுல ஒரு விட்னஸ்க்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கூட குருகுல படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத கூட அவங்க எடுத்து அதை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரம் இந்த கடைசி இது வந்து இந்த அனஸ்டாசியா புக்கினுடைய கடைசி பகுதி இதோட நிறைவாகுது. இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இதெல்லாம் கேட்டிருந்ததுக்கு அதுக்காக உங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இந்த அனஸ்தாசியா புக்கை நான் படிக்கிறதுக்காக கொடுத்த அந்த ஞானத்துக்காகவும், இந்த விஸ்டம், இந்த பிரபஞ்சத்துக்காகவும், இந்த அனஸ்தாசியாவுக்காகவும், த்ரீஜிஸ்க்காகவும், இந்த டீமுக்காகவும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேம்மா. தேங்க்யூ.